நாளுக்கு நாள் ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாகவோ நேரடியாகவோ தமிழர் தாயக நிலப்பரப்புகள் சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்களால் அபகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தையிட்டி திஸ்ஸ விகாரை பிரச்சனை இப்பொழுது நீண்ட ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. வருடங்கள் தாண்டியும் நீண்டு கொண்டே போகின்றது. ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் அந்த விகாரைக்கு எதிராக இப்பொழுது நீங்கள் வாருங்கள், உங்களுக்குரிய காணிகள் அளவீடு செய்யப்படுகிறது, உங்களுக்குரிய காணிகள் எல்லாம் வழங்கப்படும் என்று சொல்லி காணி உரிமையாளர்களுக்கு வாக்குறுதி கூறிவிட்டு அவர்களுடைய வாக்குறுதிகள் எல்லாமே காற்றில் கரைந்து போகக்கூடிய வாக்குறுதிகள் தானே. இவர்களை அளவீடு செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த பௌத்த விகாராதிபதி என்ன செய்திருக்கிறார் சொன்னால் பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை உடனடியாக அவசரமாக பதிவு செய்திருக்கிறார். அப்படி என்றால் எதற்காக இந்த காணிகள் அளவீடு செய்ய போகின்றோம், உரிமையாளர்களுடைய கைகளிலே நாங்கள் இந்த காணிகளை கொடுக்க போகின்றோம் என்று சொல்லி களத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இதற்காக இவ்வாறான ஒரு அபாண்டமான பொய் ஒன்றை இல்லை என்றால் இந்த காணியினுடைய உரிமையாளர்கள் இப்பொழுது கொந்தளிக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அங்கே பேசக்கூடிய விடயங்களை ஏன் இங்கே தமிழ் பரப்பிலே நீங்கள் பகிர்ந்து கொள்வதில்லை? நீங்கள் ரகசியமாகவும் மறைமுகமாகவும் கொழும்பிலே கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஏதாவது பிரச்சனைகள் முரண்பாடுகள் ஏற்படும் என்று சொல்லி 3 பேருந்துகளில் தென்னிலங்கையில் இருந்து சிங்கள மக்கள் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் அந்த பௌத்த 15ஆம் தேதி தமிழ் அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைமையில் ஒரு கலந்துரையாடல் ஒன்றை தந்தை செல்வா அரங்கிலே நடத்தியிருந்தார்கள். அந்த காணிகளில் அவர்களை குடியமர்த்தி தையிட்டி பகுதியையே ஒரு சிங்கள கிராமமாக மாற்றுகின்ற செயற்பாடு மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதா? அன்றகுமார் திசாநாயக்க சார்ந்த அரசாங்கமாக இருக்கட்டும், எவ்வாறானவர்கள் வந்தாலும் தமிழர்களுக்குரிய பிரச்சனைகள் தீர்வின்றி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்று மற்றொரு அரசியல் பார்வை நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம். குறிப்பாக இப்பொழுது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் தமிழர் தாயக நிலப்பரப்புகள் சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்களால் அபகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாகவோ நேரடியாகவோ தமிழர் தாயக நிலப்பரப்புகள் சிங்கள பேரினவாத அரசாங்கத்தாலும் தொல்பொருள் திணைக்களத்தாலும் பௌத்த சாசன அமைச்சினாலும் அதே போல இராணுவத்தாலும் அபகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதும் மறக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. அந்த வகையில் தையிட்டி திஸ்ஸ விகாரை பிரச்சனை இப்பொழுது நீண்ட ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. வருடங்கள் தாண்டியும் நீண்டு கொண்டே போகின்றது. ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் அந்த விகாரைக்கு எதிராக, சட்டவிரோத விகாரை என்பதால அந்த விகாரைக்கு எதிராக ஆர்ப்பாட்டக்காரர்கள், அதாவது காணி உரிமையாளர்கள், போராட்டக்காரர்கள், தமிழ் தேசியம் சார்ந்த தமிழர்கள், அதே போல வடக்கு கிழக்கு சார்ந்திருக்கக்கூடியவர்கள், அதே போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இணைந்து இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அண்மையில் கடந்த 17ஆம் தேதி காணி அளவீடு செய்து காணியின் உரிமையாளர்களான 17 பேருக்கு காணிகள் வழங்கப்படும், அதற்குரிய அளவீடுகள் நடைபெறும், உங்களுடைய ஆதாரங்கள், உங்களுடைய காணி உரிமையாளர்கள் காணி உரிமை பத்திரங்கள், உறுதிகள் எல்லாவற்றையும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இப்பொழுது இருக்கக்கூடிய என்பிபியினுடைய கடற்றொழில் அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார் ஒரு கூட்டம் ஒன்று. இப்பொழுது அங்கே என்ன இப்பொழுது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்று சொன்னால், திடீரென்று அவர் பேல்டி அடித்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் வாருங்கள், உங்களுக்குரிய காணிகள் அளவீடு செய்யப்படுகிறது, உங்களுக்குரிய காணிகள் எல்லாம் வழங்கப்படும் என்று சொல்லி காணி உரிமையாளர்களுக்கு வாக்குறுதி கூறிவிட்டு அவர்களுடைய வாக்குறுதிகள் எல்லாமே காற்றில் கரைந்து போகக்கூடிய வாக்குறுதிகள் தானே. அந்த வகையில் இப்பொழுது கடற்றொழில் அமைச்சருடைய இந்த வாக்குறுதியை நம்பி, அவருடைய இந்த கருத்தினையும் நம்பி அங்கே 17ஆம் தேதி அளவீடு செய்வதற்கான இடத்திற்கு இந்த தையிட்டி திஸ்ஸ விகாரை அமைந்திருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலில் இந்த 17 காணியின் உரிமையாளர்களும் ஒன்று கூடி குழுமி இருக்கின்றார்கள். அப்படி குழுமி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அங்கு இருக்கக்கூடிய அந்த திஸ்ஸ விகாரையினுடைய விகாராதிபதி என்ன செய்திருக்கிறார் சொன்னால், உடனடியாக பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கின்றார். இது தொடர்பாக அமைச்சரோ இல்லைன்னு சொன்னால் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனோ எனக்கு எந்த விதமான ஒரு தகவலையும் பகிர்ந்து கொள்ளவில்லை, எனக்கு எந்த விதமான தகவலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை, உத்தியோகபூர்வமாக எதுவுமே அவர்கள் சொல்லவில்லை. அதனால் நான் இவர்களை அளவீடு செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த பௌத்த விகாராதிபதி என்ன செய்திருக்கிறார் சொன்னால், பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை உடனடியாக அவசரமாக பதிவு செய்திருக்கின்றார். எனவே முறைப்பாட்டை தொடர்ந்து அங்கே போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு பிற்பாடு இங்கே காணி அளவீடு செய்வதற்கான
வேலைப்பாடுகள் வந்து இடைநிறுத்தப்பட்டன. இல்லைன்னு சொன்னால் காணி அளவீடு செய்யும் பணிகள் எதுவுமே நடைபெறவில்லை என்கின்ற ஒரு மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். அப்படி என்றால் எதற்காக இந்த காணிகள் அளவீடு செய்ய போகின்றோம், உரிமையாளர்களுடைய கைகளிலே நாங்கள் இந்த காணிகளை கொடுக்க போகின்றோம் என்று சொல்லி களத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இதற்காக இவ்வாறான ஒரு அபாண்டமான பொய் ஒன்றை இல்லை என்றால் ஏமாற்று திருகுதாள நாடகத்தை நடத்தினார் என்று சொல்லி இப்பொழுது இந்த காணி உரிமையாளர்கள் மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பான நிலை ஒன்று தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது, எழுந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக எதற்காக அவர் இப்படி ஒரு நாடகத்தை அவர் அரங்கேற்றினார் இல்லைன்னு சொன்னால் இப்படியான ஒரு பொய்யான விடயத்தை மக்கள் மத்தியிலே விதைத்து விட்டார், தூண்டி விட்டார் என்கின்ற ஒரு கேள்வியும் எல்லோர் மத்தியிலே எழத்தான் இருக்கிறது. குறிப்பாக இந்த மருதலிங்கம் பிரதீபன் மற்றும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், அதே போல வந்து தையட்டி திசவிகாரையினுடைய விகாராதிபதி நந்தராம தேரர் ஆகியோர் வந்து ரகசியமாக கலந்துரையாடல்களில் ஈடுபடுவதும், அதே போல வந்து கொழும்பிலே நடைபெறக்கூடிய பல்வேறுபட்ட உயர்மட்ட கலந்துரையாடுவதும் வந்து தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. அப்படியாக அவர்கள் மட்டும் எதற்காக கலந்துரையாடலுக்கு செல்கின்றார்கள்? இந்த காணியினுடைய உரிமையாளர்கள் இல்லையென்றால் காணியினுடைய அந்த போராட்டக்காரர்களில் யாராவது ஒரு சிலரை கூட்டிக் கொண்டு போகலாம், இல்லைன்னு சொன்னால் இந்த காணியினுடைய உரிமையாளர்கள் எல்லோரையுமே வந்து அழைத்து கொண்டு போகலாம் என்கின்ற ஒரு ஆதங்கமும் இந்த காணி உரிமையாளர்களிடம் இருந்தே ஆகிறது. அது மட்டுமில்லாமல் வந்து அந்த காணியினுடைய உரிமையாளர்கள் இப்பொழுது கொந்தளிக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அங்கே பேசக்கூடிய விடயங்களை ஏன் இங்கே தமிழ் பரப்பிலே வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்வதில்லை? நீங்கள் ரகசியமாகவும் மறைமுகமாகவும் கொழும்பிலே கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த கலந்துரையாடலில் பேசப்படக்கூடிய விடயங்கள் இல்லை என்றால் அந்த கலந்துரையாடல்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் பற்றி நீங்கள் எதற்காக இங்கே வந்து பகிர்ந்து கொள்வதில்லை, எங்களுக்கு கூறுவதில்லை? இப்படி இருந்தால் எங்களுக்கு அது தொடர்பான பிரச்சனைகள் என்ன தெரியும் என்று சொல்லி ஒரு கேள்வியையும் அவர்கள் தொடுத்திருக்கின்றதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே தமிழர்களுக்குரிய ஒரு பூர்வீக இடமாக இருக்கிறது. இது ஆண்டாண்டு காலம் தமிழர்கள் ஆண்ட ஒரு பிரதேசமாக இருக்கிறது. இத்தகைய பிரதேசத்தில் இத்தகைய ஒரு இடத்தில் வந்து திடீரென்று எந்த விதமான அனுமதிகளோ எந்த விதமான சட்ட நடைமுறைகளோ இல்லாமல் திடீரென்று யாரிடமும் அனுமதி பெறாமல் அவர்கள் ரகசியமாக மறைமுகமாக திடீரென்று இந்த ஒரு பெரிய ஒரு விகாரையை கட்டியதன் அவசியம் என்ன? அங்கே தமிழர்கள் வாழ்வதற்கான ஒரு இடமாக இருக்கிறது. எனவே சிங்களவர்களை அங்கே கொண்டு வந்து அவர்கள் வந்து குடியேற்றுவதற்கான ஒரு மறைமுகமான சதி நடவடிக்கையா என்கின்ற ஒரு சந்தேகமும் இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இந்த சட்டவிரோதமான திஸ்ஸ விகாரையை அகற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் எல்லோருடைய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் மறைமுகமாக சில நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள். அதாவது உடனடியாக உங்களுக்கு நாங்கள் சில நடைமுறைகளை கொண்டு வருவோம், இல்லையென்றால் ஒரு பகுதியாக நாங்கள் காணிகளை விடுவிப்போம் என்று சொல்லி அவர்கள் கதையை சொல்லி இருக்கின்றார்கள். அதை நம்பித்தான் இந்த தமிழர்களும் என்ன செய்திருக்கிறார்கள், கடந்த 17ஆம் தேதி இந்த காணி அளவீடு செய்யப்பட போகிறது என்று சொல்லி அவர்கள் போன இடத்தில் அங்கு அமைச்சரோ அந்த இடத்தில் சமூகமாக இருக்கவில்லை, பிரசன்னமாக இருக்கவில்லை. எதற்காக அவர்கள் ஓடி ஒளிந்திருக்கின்றார்கள்? இதற்கு பின்னால் ஏதாவது சதித்திட்டம் இருக்கிறதா? திரைமறைவில் ஏதாவது ரகசியமான காய் நகர்த்தல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா என்கின்ற சந்தேகத்தையும் இப்பொழுது செயற்பாடுகள் தோற்றுவித்திருக்கிறது என்பதும் மிக முக்கியமாக நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய விடயமாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த தையிட்டி திஸ்ஸ விகாரையினுடைய போராட்டக்காரர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுக்குரிய இந்த உரிமை கிடைக்கப்பெற வேண்டும், தங்களுடைய கைகளிலே தங்களுடையதுதான் என்கின்ற அந்த உறுதிகள் எல்லாம் உறுதிப்பட இருக்கின்ற நேரத்தில் எப்படி இன்னும் ஒருவர் வந்து அந்த இடத்தில் தங்களுடைய இடம் என்று சொல்லி பூர்வீக சொத்து என்று சொல்லி உரிமை கொண்டாடுவது என்கின்ற ஒரு கொந்தளிப்பான நிலையில் அவர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களிலும் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இனி வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் இந்த போராட்டங்கள் இடம்பெறும். எனவே உடனடியாக அங்கே கலவரங்கள் உண்டாகலாம். இல்லைன்னு சொன்னால் தமிழ் மக்களுக்கும் இந்த சிங்கள இராணுவத்தினருக்கோ போலீசாருக்கோ இல்லைன்னு சொன்னால் இந்த பீகாரை சார்ந்தவர்களுக்கோ ஏதாவது பிரச்சனைகள் முரண்பாடுகள் ஏற்படும் என்று சொல்லி 3 பேருந்துகளில் தென்னிலங்கையில் இருந்து சிங்கள மக்கள் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் அந்த பௌத்த அமைச்சர் அதே போல அங்கிருக்கக்கூடிய பௌத்த விகாரினுடைய விகாராதிபதிக்கு எதிராக இப்பொழுது தமிழ் மக்களால் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு இந்த காணியினுடைய உரிமையாளர்கள் எல்லாம் தங்களுடைய உறுதிகளோடு
அந்த காணியினுடைய அளக்குன்ற இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். 9:30 மணியிலிருந்து தொடர்ச்சியாக அவர்களுடைய, அதாவது கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த வேளையில் எதிர்பார்த்தவர்கள் வரவில்லை. 11ஆம் தேதி பொதுமக்களிடம் சொல்லியிருக்கின்றார்கள், 17ஆம் தேதி வாருங்கள், உங்களுடைய காணிகள் உங்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்போடு 17 காணி உரிமையாளர்களும் வந்து காணி உறுதிகளோடும் உறுதி பத்திரங்களோடும் அங்கே சென்ற போது அங்கே அமைச்சரோ இல்லைன்னு சொன்னால் அரசாங்க அதிபரோ அங்கு சமூகம் அளிக்கவில்லை என்பதும் ஒரு பெரும் ஏமாற்றத்தை தமிழ் மக்கள் மத்தியில், அந்த காணி உரிமையாளர்கள் மத்தியிலே வந்து எழுப்பியிருக்கிறது. எனவே இப்படியான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் மீதோ இல்லைன்னு சொன்னால் அரசு அதிகாரிகள் மீதோ அரசியல்வாதிகள் மீதோ அமைச்சர்கள் மீதோ இல்லைன்னு சொன்னால் அது சார்ந்த நபர்கள் மீதோ எப்படி இந்த மக்களுக்கு நம்பிக்கை வரும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்கிறது. எனவே பல்வேறுபட்ட ஏமாற்றங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இப்படியான ஒரு செயற்பாடு, அதாவது சொன்ன வார்த்தையை மீறுவது என்பது அவர்களுடைய ஒரு நம்பிக்கை ஈனத்தையும் இல்லைன்னு சொன்னால் அவர்கள் மத்தியில் ஒரு கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஒரு விரக்தியையும் ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடாகத்தான் இந்த அரசாங்கம் செய்து வருகிறது, செய்து கொண்டிருக்கிறது என்பதும் நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய விடயமாகவே இருக்கிறது. இதேவேளை தையிட்டி திஸ்ஸ விகாரையை தொடர்ச்சியாக அந்த இடத்திலேயே இருத்த முடியாது, இல்லையென்றால் தொடர்ச்சியாக விகாரை அமைக்கும் பணிகளை நடைமுறையில் விடக்கூடாது என்று சொல்லி இப்பொழுது தமிழ் அரசியல் வட்டாரங்கள் பேசி கொண்டிருக்கிறது. அண்மையில் கூட இந்த பிரச்சனைக்கு பிற்பாடான பகுதியில் கடந்த புதன்கிழமை, அதாவது 15ஆம் தேதி தமிழ் அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைமையில் ஒரு கலந்துரையாடல் ஒன்றை தந்தை செல்வா அரங்கிலே வந்து நடத்தியிருந்தார்கள். குறிப்பாக வந்து மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரை இந்த கூட்டம் இல்லையென்றால் கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. இதிலே பல்வேறுபட்ட முடிவுகள், தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. அதாவது மிக முக்கியமாக எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் என்னன்னு சொன்னால், தொடர்ச்சியாக இந்த திஸ்ஸ விகாரையை அமைப்பதை நாங்கள் அனுமதிக்க முடியாது, இது ஒரு சட்டவிரோதமான விகாரையாக இருக்கிறது. எனவே இந்த திஸ்ஸ விகாரையினுடைய கட்டுமானங்களை வந்து நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்து ஒரு தீர்மானம் ஒன்று ஏகமனதாக எடுத்திருந்தார்கள். இதில் வந்து அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், அதே போல வந்து காணி உரிமையாளர்கள், வடக்கு கிழக்கு சார்ந்தவர்கள், இவ்வாறாக பல்வேறுபட்ட தமிழர் தாயக நலன் விரும்பிகள் இந்த கலந்துரையாடலே கலந்திருக்கின்றார்கள். ஊடகவியலாளர்கள் சொல்லி ஏராளமானவர்கள் கலந்திருக்கிறார்கள். இந்த கலந்துரையாடலின் போது மிக முக்கியமாக இந்த தீர்மானம் இல்லைன்னு சொன்னால் இவ்வாறான ஒரு செயற்பாடு எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமாக நாங்கள் பேசிக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய மறைமுகமான சில வேலைகளாக இருக்கலாம் என்கின்ற ஒரு அடிப்படையிலும் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. குறிப்பாக தையிட்டி திஸ்ஸ விகாரையை வந்து 17 காணி உரிமையாளர்களுக்கும் அளந்து கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சில வேளையில திரைமறைவில் வந்து ரகசியமாக சட்ட நடவடிக்கையாக இல்லைன்ற சட்ட ரீதியான முறையில வந்து விகாரையை பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கலாம். இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த 17 பேருக்குரிய காணிகளை அளவீடு செய்து சில வேளைகளில் காணி உரிமையாளர்களிடம் கையில் கொடுத்தாலும் கூட மிகுதி காணியை வைத்து என்ன செய்ய போகின்றார்கள்? மிகுதி காணியை அவர்கள் விகாரைக்காகத்தான் எடுக்க போகின்றார்களா, இல்லைன்னு சொன்னால் அதை வைத்து வேறு ஏதாவது நாடகம் அரங்கேற்ற போகின்றார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் எல்லோர் மத்தியிலும் எழத்தான் செய்கிறது. 17 பேருக்குரிய காணிகளை அளவீடு செய்கின்றோம், அவர்களை கொடுக்கின்றோம் என்று சொன்னவர்கள் திரைமறைவில் சில வேளைகளில் இந்த விகாரையை வந்து அவர்கள் திட்டமிட்டபடி, அவர்கள் ஏற்கனவே சட்டவிரோதமான விகாரை என்று இருக்கிறது தானே, சில வேளைகளில் திட்டமிட்ட மாதிரி அவர்கள் வந்து சட்ட ரீதியான அடிப்படையில வந்து அதை தாங்கள் வந்து பதிவு செய்து அந்த விகாரையை வந்து ஒரு சட்ட ரீதியான விகாரையாக முன்னிறுத்தக்கூடிய செயற்பாடுகள் திரைமறைவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லியும் இப்பொழுது அரசியல் ஆய்வாளர்கள், அதே போல வந்து கல்வியலாளர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களையும் பொதுவெளிகளில் பகிர்ந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸ விகாரை, சட்டவிரோத திஸ்ஸ விகாரையை யாழ்ப்பாணத்திலே அந்த இடத்திலே நிலைநிறுத்துகின்ற செயற்பாடுகளை எதிர்காலத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எதிர்காலத்தில் நாங்கள் அதற்கு இடமளிக்க கூடாது, அதை நிலைநிறுத்துவதற்கான இடத்தை அவர்களுக்கு வழங்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில ஒரு மிக முக்கியமான தீர்மானம் ஒன்று இந்த தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த முக்கியமான கூட்டத்தின் போது, இந்த கலந்துரையாடலின் போது எட்டப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானமாக காணப்படுகிறது என்பதும் இங்கே நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய விடயமாகவே இருக்கிறது. எனவே தையிட்டி திஸ்ஸ விகாரை என்பது, அந்த காணி என்பது, அந்த இடம் என்பது பரம்பரையாக பூர்வீகமாக தமிழர்கள் வாழ்ந்து மடிந்த இடமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது திடீரென்று முளைத்திருக்கக்கூடிய இந்த விகாரை எதற்காக முளைக்கப்பட்டது? மதத்தை பரப்புறதுக்காகவும், இல்லை என்றால் மத அனுஷ்டானங்கள்
மத ரீதியான சில பூஜை வழிபாடுகள் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக செயல்படுத்தப்பட்டதா? இல்லை என்று சொன்னால் தென்னிலங்கையிலிருந்து மக்களை அழைத்து வந்து அங்கிருக்கக்கூடிய காணிகள், ஏனைய காணிகள், பிடித்து வைத்திருக்கக்கூடிய காணிகளில் அவர்களுக்குரிய கொட்டகைகள், வீடுகளை அமைத்து அந்த காணிகளில் அவர்களை குடியமர்த்தி தையிட்டி பகுதியையே வந்து ஒரு சிங்கள கிராமமாக மாற்றுகின்ற செயற்பாடு மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதா என்கின்ற மாதிரியான கேள்விகளும் எல்லோர் மத்தியிலும் எழத்தான் செய்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகவே இருக்கிறது. எனவே இவ்வாறான செயற்பாடுகள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விடயம், வேண்டுமென்று திட்டமிட்டே தமிழர் நிலங்கள், தமிழர் தாயகங்கள் சிங்கள பேரினவாதத்தால் ஆக்கிரமிக்கப்படுகிறது என்பதைத்தான் நாங்கள் இப்போது நோக்க வேண்டும். சிறிது 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 சிறிதாக அவர்கள் வந்து எங்களுடைய தமிழ் பிரதேசங்களை அவர்கள் தொடர்ச்சியாக கைப்பற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் இப்போது சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே எது எவ்வாறாக இருந்தாலும் ஏதோ ஒரு வடிவில் போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். இல்லை சொன்னால் காணி உரிமையாளர்கள் இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லை சொன்னால் தொடர்ச்சியாக இவர்கள் வந்து இதனுடைய சட்ட நடவடிக்கை சார்ந்த செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய இடம் எங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை, சிறிதளவு ஒரு கடுகளவு நம்பிக்கை தமிழ் மக்கள் மத்தியில் எழும் என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். எனவே புத்த சாசன அமைச்சராக இருக்கட்டும், அந்த பௌத்த விகாராதிபதியாக இருக்கட்டும், அதே போல போலீசார் இராணுவத்தினராக இருக்கட்டும், தொல்பொருள் திணைக்களமாக இருக்கட்டும், இந்த இலங்கை அரசாங்கம், என்பிபி அரசாங்கம், அன்றகுமார் திசாநாயக்க சார்ந்த அரசாங்கமாக இருக்கட்டும், எவ்வாறானவர்கள் வந்தாலும் தமிழர்களுக்குரிய பிரச்சனைகள் தீர்வின்றி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது என்பதும் நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய விடயமாகத்தான் இருக்கிறது. எனவே தையிட்டி திசைவிகாரை விடயத்தில் கூட இந்த தீர்மானங்கள், இந்த கலந்துரையாடல்களுக்கு மத்தியில் எங்களுடைய தமிழ் தாயகம் சார்ந்த அந்த பிரதேசம் எங்களுடைய கைகளில் இருந்து கை நழுவி போவதை யாரும் எப்போதும் அனுமதிக்க கூடாது என்பதே எல்லோருடைய ஒரு வேண்டுதலும் கோரிக்கையுமாகவே இருக்கிறது. எனவே இந்த கோரிக்கை எப்போதும் போராட்ட வடிவிலே இடம்பெற்று கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் கொஞ்சமாவது அந்த இடத்தை வந்து நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டை தமிழ் மக்களாகிய நாங்கள் பிடித்துக் கொள்வோம் என்று சொல்லி தமிழர்கள் இப்பொழுது எண்ண தொடங்கியிருக்கிறார்கள், சிந்திக்க தொடங்கியிருக்கின்றார்கள். அதே போல ஆரம்பத்தில் இருந்திருக்கக்கூடிய தையிட்டி திசைவிகாருடைய போராட்டக்காரர்கள் இப்பொழுது படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், இந்த போராட்டம் சில பேருக்கு வந்து ஒரு சலிப்பை தந்திருக்கலாம். தொடர்ச்சியாக போராடுகின்றோம், எவ்விதமான தீர்வு திட்டமும் கிடைக்கவில்லை இந்த 3 ஆண்டுகளில் என்று சொல்லி சில வழிகளில் இருக்கலாம். சில பேர் வந்து மறைமுகமான அவர்களுடைய சில தாக்குதல்கள், இல்லைன்னு சொன்னால் மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள், தொலைபேசி வாயிலாக பேசி அவர்களை வந்து கொலை செய்வதற்குரிய கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டிருக்கலாம். இல்லையென்றால் குடும்பத்தில் உள்ளவர்களை வந்து தொடர்ச்சியாக அச்சுறுத்தலாம். இல்லையென்றால் அவர்கள் வந்து போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அவர்களை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். இவ்வாறான செயற்பாடுகளின் மூலமாக தையிட்டி திசைவிகாரையினுடைய உண்மையான நம்பகமான காணியின் உரிமையாளர்கள் கூட இப்பொழுது பின்வாங்கி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இரவும் கூட அரசாங்கத்தினுடைய மறைமுகமான செயற்பாடுகள், மறைமுகமான ஒரு தமிழர்கள் மீது கட்டவிழ்த்தப்படக்கூடிய ஒரு செயற்பாடாகவும் இருக்கிறது என்பதையும் நாங்கள் சொல்லிக்கொண்டு, இது எவ்வாறாக இருந்தாலும் தமிழ் குடிக்கிற காணிகள் தமிழர்களுக்கு எப்போதுமே கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு உடனடியாக விரைவில் இந்த அரசாங்கம் தீர்மானம் ஒன்றை எடுத்து உடனடியாக தமிழர்களுக்குரிய அந்த காணியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தையிட்டி திசைவிகாரை என்பது சட்டவிரோதம் என்று சொல்லி அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ் மக்களுடைய எதிர்பார்த்த ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அது அப்படி நடந்தால் மட்டும்தான் தமிழர்கள் நிம்மதியாக கொஞ்ச காலம் வாழ முடியும். இல்லைன்னு சொன்னால் தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்தோடு தான் அவர்களுடைய வாழ்க்கை முடியும் என்கின்ற விடயங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு மற்றொரு அரசியல் பார்வையினூடாக உங்கள் எல்லோரையுமே சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் டயான். வணக்கம் நேயர்களே.